வணக்கம். 2026 தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 முதலாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் வழக்கம். மேற்குறித்த உருக்களில் காட்டப்பட்டுள்ள 5 விலங்குகளில் 2 மாத்திரம் ஒரு பொது இயல்புக்கு ஏற்ப ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம். அவ்விரு விலங்குகளும் எவை? இங்கே 5 விலங்குகள் காணப்படுகின்றது. நாங்கள் இந்த அவையின் இயல்புகளை நாங்கள் வகுத்து பார்க்கிற போது இதில் காடுகளில் மாத்திரம் என்று கருதி வீடுகளில் காடுகளில் என்ற வித்தியாசத்தை விட இவை உண்ணுகின்ற உணவில பாகுபாடு, தாவர போஷணி அனைத்தும் உண்ணக்கூடியவை என்ற வகையில் பிரிப்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது. அந்த வகையில் 2வது விடையாகிய பசுவும் மானும் தாவர போஷணி அதுதான் விடையாக பொருந்தும். முதலாவது ஏயும் சியும் என்கின்ற போது ஏ முயல் என்பது தாவர போஷணி, சி நாய் அனைத்தும் உண்ணி, அது பொருந்தாது. அதே போல் டி இ என்கின்ற போது டி மான் தாவர போஷணி, இ அனைத்தும் உண்ணி, ஆகவே அதுவும் பொருந்தாது. 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. 2வது வினா மேற்குறித்த உருக்களின் கூட்டத்துக்கு மிகவும் பொருத்தமான உரு யாது? 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது: பேருந்து, கப்பல், விமானம். இந்த 3ஓடும் ஏதோ ஒரு வகையில் பொருந்தக்கூடிய மிக பொருத்தமானது எது என்று கேட்கப்படுகின்றது. இதில் முதல்ல உள்ள பேருந்து தரையில் பயணம் செய்வது, கப்பல் கடலில் பயணம் செய்வது, விமானம் ஆகாயத்தில் பயணம் செய்வது. ஆனால் இங்கே தரப்பட்ட 3 விடைகளுமே தரையில் தான் பயணம் செய்வது. ஆகவே அந்த இயல்பை கொண்டு நாங்கள் இங்கே வகைப்படுத்தி கொள்ள முடியாது. ஆயினும் இங்கே மேலே தரப்பட்ட 3ம் பொது போக்குவரத்து, அதாவது அதிக பயணிகள் பயணிக்கக்கூடிய பயண வாகனங்களாகவும், கீழே இருக்கின்ற மோட்டார் பைக்கோ 3 வீல் ஆட்டோவோ எண்ணிக்கை மிக குறைவாகவும், புகை வண்டி என்பது அதிகம் என்பதனால் நாங்கள் இதற்கு விடையாக 3வது விடை புகை வண்டியை தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் வினாக்குறி இருக்கும் இடத்தில் வரவேண்டிய எண் யாது? இங்கே இலக்கங்களால் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு வட்டம் நிலைக்குத்து கோடாக பிரிக்கப்பட்டு, அடுத்த வட்டமும் நிலைக்குத்து கோடாக பிரிக்கப்பட்டு, இரு சம பாகங்களாக சமச்சீரச்சு வழியே அவை 8 என குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் அரைவாசி பாகம் 2, அதை பிரிக்கப்பட்ட இரு பாகங்கள் 2 2 என்றால் 2 2, அப்போ 4 அரைவாசி பாகங்கள் இருக்கின்றது, 4 பாகம் இருக்கின்றது, 4 2 8. அடுத்ததில் ஒவ்வொன்றும் நிலைக்குத்து கிடைக்கோடாக 4 4 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 16. 3வதாக இருப்பதுதான் வினாக்குறி தரப்பட்டு கேட்கப்படுகின்றது. அங்கு நிலைக்குத்து கோடு 1 சாய்கோடு 2ஆக 6 6 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ 12 பாகம், 12 தர 2 24 என்பது விடையாகும். இனி நாங்கள் 4வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். சமதள நிலத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு சதுரத்தின் 3 உச்சிகளில் துமிலன், விமலன், கமலன் ஆகியோர் துமிலனுக்கு வடக்கே விமலன், விமலனுக்கு மேற்கே கமலன் என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். இப்போ நாங்கள் இதில் 2வது குறிக்கப்பட்டதை கொண்டுதான் துமிலனுக்கு வடக்கே விமலன் என்று இருக்கின்றது. அப்போ துமிலன் நாங்கள் எந்த சதுர அமைப்பிலே எந்த மூலையில் குறிக்கிறது, கீழ்கண்டு எந்த மூலையில் குறிப்பது என்றது இடர்பாடாக இருக்கும். ஆயினும் இங்கே 2வது தகவல் விமலனுக்கு மேற்கே கமலன் என்ற முறையில்
வலது பக்கம் உள்ள மூலையில் தான் முதலாவதாக இருக்கின்ற துமிலன் இருக்கின்றான். துமிலனுக்கு வடக்காக விமலன் மேலே இருக்கின்றான். விமலனுக்கு மேற்காக இடதுகை பக்கமாக கமலன் இருக்கின்றான். இப்போ எங்களுக்கு கேள்வி, துமிலனுக்கு எத்திசையில் கமலன் இருக்கின்றான்? துமிலன் இருக்கின்ற திசையிலிருந்து குறுக்கு சாய்கோடு வழியே நாங்கள் பார்க்கின்ற போது உபதிசை வழியே வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கின்றபடியால் அது வடமேற்கு என்ற மூன்றாவது விடை பொருத்தமானது. ஐந்தாவது வினா, ஸ்கூல், கிளாஸ் எனும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் என்ற சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றன? இந்த சொற்களை அச்சுறுத்தி வாசித்து விடையளித்தல் முக்கியம். இங்கே இருக்கின்ற போதிலும், ஸ்கூல், கிளாஸ் என்ற இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் எனும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன என்று கேட்கப்படுகிறது. இப்போ ஸ்கூல், கிளாஸ் ரெண்டிலையும் SCL 3 எழுத்துக்கள் இருக்கின்றது. அடுத்ததுலேயும் 3. இந்த 3 எழுத்துக்கள் இங்கே 2 தான் இருக்கின்றது, ஒரு எழுத்து இல்லை. SC இருக்கின்றது, L இல்லை. ஆகவே விடை 1, முதலாவது விடை என்பதை கவனத்தில் கொள்ளுவோம். இனி 6வது வினா, விளையாட்டு வீடு பெறுமதி மிக்கது, பாடசாலையில் அறிவை தருவது, படிக்கும் வேலை கொடுக்கின்ற இன்பம் நிறைந்த இடம் அதுவே. இக்கவிதையில் எதனை பற்றி கூறப்படுகின்றது? இக்கவிதையில் எதனை பற்றி கூறப்படுகின்றது? எதனை, அதாவது விளையாட்டு வீட்டை பற்றியா, பாடசாலையிலா, அல்லது கற்றலுக்குள்ள வேலையா என்ற போது பாடசாலை என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக கருத வேண்டும். 7வது வினாவுக்கு வருவோம். முரளியிடம் 1 ரூபாய் நாணயம் ஒன்றும் 10 ரூபாய் நாணயம் ஒன்றும் இருக்கின்றது. நிமலனிடம் 10 ரூபாய் நாணயம் ஒன்றும் 5 ரூபாய் நாணயம் ஒன்றும் உள்ளன. முரளியிடமும் நிமலனுக்கும், முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம் யாது? அதாவது 2 பேரும் பணப்பரிமாற்றம் செய்தால் ஒருவர் தன்னிடம் உள்ளதை மற்றவருக்கு கொடுத்து, மற்றவர் அவருக்கு கொடுத்து பரிமாற்றம் செய்தால் இதில் எந்த தொகையை பரிமாற்றம் செய்ய முடியாது என்பதுதான் கேள்வி. 5 ரூபாய் என்பது முரளி 10 ரூபாவை கொடுத்து நிமலன்கிட்ட 5 ரூபாய் வாங்கினால் 5 ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்ய முடியும். ஆகவே அது விடையாக வராது. முடியாத பணம் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. 6 ரூபாய் என்பது முரளி 11 ரூபாவை கொடுத்து 5 ரூபாய் வாங்கினால் அதுக்கும் 6 ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெற முடியும். ஆனால் 7 ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்வதற்கு எந்த வகையிலும் பொருந்தாது. ஏனென்றால் முரளியிடம் இருப்பது 1 ரூபாய் 10 ரூபாய். அப்போ அதில் எந்த நாணயத்தை கொடுத்து 10 ரூபாய் 5 ரூபாவை வாங்கினாலும் 7 ரூபாய் ஒரு ஆளுக்கு, அதாவது முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைப்பதற்கு சாதகம் இல்லை. 8வது வினா, ஒரு குடும்பத்தில் இளைய பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். அக்குடும்பத்தில் மூத்த ஆண் பிள்ளைக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே. இந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளை என்பது எங்களுக்கு முதல் புலனாகவில்லை. இளைய பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர் 2 சகோதரிகள், அப்போ மொத்தம் 6 பிள்ளைகள் என்பது புலனாகிவிட்டது. அக்குடும்பத்தில் மூத்த ஆண் பிள்ளைக்கு இருக்கும் சகோதரிகளின் எண்ணிக்கை என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 6 மூத்த ஆண் பிள்ளை போனால் 5 பிள்ளைகள் தான் கீழே இருக்க வேண்டும். அப்போ 3வது விடை முற்றிலுமே பொருத்தாது. இனி 1வது 2வது விடையில் இளைய பிள்ளைக்கு 3 சகோதரர் 2 சகோதரிமார், 2 சகோதரிமார் இருக்கின்றனர். இளைய பெண் பிள்ளைக்கு, மூத்த ஆண் பிள்ளைக்கு
இந்த இளைய பெண் பிள்ளைக்கு இருக்கின்ற மூன்று சகோதரர்களில் 2 சகோதரர்களும் இந்த இளைய பெண் பிள்ளையும் சேர்த்து 3 சகோதரிகளுமாக இருப்பார்கள். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பக்கமாக வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் துல்லியமாக வழங்குகிறேன். கேளுங்கள். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.